सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. ஜனமேஜயன் வியாசத்தை தன்னுடைய சந்தேகங்களை கேட்டுருக்கான். ஸோ 4வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயம் முழுக்க அவன் கேட்கிற சந்தேகங்கள் தான். முழுக்கவே ஜனமேஜய உவாசை தான். அந்த இடத்துல வியாச சொல்ற பதில் எதுவும் இல்லை. அந்த அத்தியாயத்துல பலவிதமான சந்தேகங்கள் சாதாரணமே வரக்கூடிய சந்தேகங்கள் தான். இப்ப லைஃப்ல நம்ம எவல்யூஷன் எல்லாம் சொல்றோம். அந்த எவல்யூஷன் எல்லாம் லீனியர் எவல்யூஷனா இருக்குமா, அந்த எவல்யூஷன்ங்கிறதுலாம் பை சான்ஸ் நடக்கிறதா, அப்படி நடந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலையும் கீழியுமா இருக்கிற மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள், சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டவுட் எல்லாம் கேட்கறான். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டவுட்டையும் கேட்கும் போது அவனுக்கு என்ன தான் எப்படி எதிர்பார்க்கிறானோ, தான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ அதை சொல்லி அந்த மாதிரி அது இல்லையே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இது இந்த மாதிரி இல்லையே. ஒருத்தர் நம்ம என்ன வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வந்தோம்னு சொன்னோம்னாக்க, ஒரு தபஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், சில சித்திகளை அடைஞ்சிருக்கோம்னா அந்த சித்திகள் நம்ம கையை விட்டு போயிடுறது. அந்த சித்திகள் ஏன் கையை விட்டு போறது, எப்படி போறது, அப்புறம் அந்த சித்தியை அடைகிறதுனுடைய லாபம் என்ன, தபஸ் பண்றதுனுடைய லாபம் என்ன, தபசுங்கிறது நம்மளுக்கு ஒரு பர்மனண்டான எவல்யூஷனை கொடுக்காதா? அதாவது தபசுங்கிறது ஒரு காரணம், ஒரு காரியத்துக்கான ஒரு காரணம். அந்த காரியம் எக்ஸாஸ்ட் ஆகும் போது, அதாவது அந்த காரியத்தை நம்ம அனுபவிச்சு முடிக்கும் போது, இல்ல அந்த காரியத்தை பயன்படுத்தி முடிக்கும் போது அந்த காரியத்துக்கு காரணமா இருக்கிற தபசும் போயிடுமா? ஷீலே புண்ணியமர்த்தி ரோகம் விசந்திங்கிற விஷயத்த அவன் மூக்க என்ன பண்றது, எப்படி வாங்கிக்கிறது, அதை அந்த மாதிரி வாங்கிக்கலாமா, வாங்கிக்க முடியுமா, அப்படி இருக்கிறது அந்த தபசுக்காக பாடுபடுறதுல என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்றான், கேட்டு வரான். அதே மாதிரி பகவான் நம்ம நினைக்கும் போது நம்ம மனசுல பகவான் ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கோம். பட் புராணங்கள்ல கதைகள்ல பாக்குற பகவான் நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கிற ஐடியாவோட பகவான் சர்வைக்கர்னா, பகவான் சர்வைக்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பானாசுரன் அவருடைய குழந்தை பிரத்யும்னனை தூக்கின் போறது எப்படி அவருக்கு தெரியாம இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அதாவது அவ்வளவு ஜாக்கிரதையா அவருடைய அரண்மனைக்குள்ளேயே இருந்து கூட அவருக்கும் தெரியாம தூக்கின்னு போயிட்டாருனாக்க நம்ம பகவானை என்ன நினைச்சுக்கிறது? அப்ப அவருடைய சக்தியை பத்தி, சர்வஜர் சர்வசக்தர் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நம்ம என்ன நினைக்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அந்த இடத்துல. அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வருது. ஒவ்வொன்றுத்தையும் அவன் என்ன பண்றான், கேட்கறான். இப்ப அந்த இடத்துல கேட்கிற பாருங்க, 24வது ஸ்லோகம். துவாரகா துர்கம் அத்தியாத்வை. துவாரகைங்கிறது அதாவது துர்கம் அப்படின்னு சொன்னா கோட்டை. கோட்டையில பல கோட்டைகள் சொல்லுவா. கிரி துர்கம். கிரி துர்கம்னா மலை மேல கோட்டையை வச்சுட்டு இருக்கிறது. மலை மேல ராஜா இருப்பான். மலை மேல இருந்தான்னாக்க எதிரி நாட்டு அரசன் வரும்போது என்ன பண்ணணும், அந்த மலையினுடைய ஸ்லோப்ல ஏறி வருவா. அப்ப மேல இருக்கிறவாளுக்கு கீழே இருக்கிறவா என்ன பண்ணுவா, சிட்டிங் டக் அப்படின்னு சொல்ல பாருங்க. அந்த மாதிரி அவ அத்தனை பேரையும் சுலபமா எதிர்த்து சண்டை போட முடியும், அழிக்க முடியும். எதிரிகளால சட்டுன்னு அந்த மலை மேல இருக்கிற கோட்டையை மீறி அதை ஜெயிக்க முடியாது, அதை அடைய முடியாது. சோ அதே மாதிரி வனதுர்க்கம், காட்டுக்கு நடுவுல, காட்டுக்குள்ள என்ன ஆகும், இதெல்லாம் போக முடியாது. அதாவது யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, இந்த படையும் காட்டுக்குள்ள போகாது. அதோட அதெல்லாம் அவ்வளவு மரத்தையும் வெட்டின மரத்தை எங்க போடுறது, அதெல்லாம் ஒரு பெரிய இது. அதுக்குள்ளயும் கோட்டையில இருக்கிறவா தங்களை பாதுகாத்துக்கலாம். அவ சுலபமா இவாள சண்டை போட முடியும். அதோட வனம் ரொம்ப திக்கான ஃபாரஸ்டா இருக்கிறதுனால அங்க முள்ளுக்கல்லு எல்லாம் மிருகங்கள்லாம் இருக்கும். அதை தாண்டி படைகள் வர்றதும் கஷ்டம். சோ இதுக்கு பேரு வனதுர்க்கம்னு பேரு. சமுத்திர துர்க்கம், சமுத்திரத்துக்கு நடுவுல கோட்டையை அமைச்சிருப்பாங்க, சமுத்திர துர்க்கம். அந்த மாதிரி துவாரகாங்கிறது சமுத்திர துர்க்கம். சமுத்திரத்துக்கு நடுவுல ஒரு தீவை என்ன பண்ணிருக்க, ஒரு தீவை உருவாக்கி, அதான் இப்ப நம்ம பேக் பே ரிக்ளமேஷன் சொல்றோம் இல்லையா, பாம்பேல. அந்த மாதிரி ஒரு ரீக்ளைம்டு ஏரியா தான் துவாரகா. துவாரகா என்ன பண்ணிருக்க, தனியா ஒரு தீவாகவே உற்பத்தி பண்ணி அந்த தீவை கட்டி அந்த தீவுக்குள்ள அவ கோட்டையை அமைச்சிருக்கா. அந்த தீவுக்குள்ள யாராலையும் தாண்டி வந்துட முடியாதபடி இயற்கையா அமைஞ்ச தீவு இல்ல, ரீக்ளைம்டு. பட் பேக் பே கூட இல்ல, அது ரெகுலர் ரீக்ளைம்டு. சோ அப்ப என்ன பண்றீங்க, துவாரகா துர்கம் அத்தியாத்ம. அதனாலதான் துவாரகா துர்கம். துவாரகாங்கிறது ஒரு துர்கம். அதோட அது ஒரு பெரிய சிட்டி.
வெஸ்ட்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வரதுக்கு கேட்வே மாதிரி இருந்திருக்கு. அதனால அதுக்கு துவாரகான்னு பேரு. சோ கமர்ஷியலும் அது ஒரு பெரிய பவர்ஃபுல் அண்ட் வைபிள் சிட்டி. அண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் செக்யூரிட்டியும் அது ஒரு பெரிய பவர்ஃபுல் சிட்டி. துவாரகா துர்க மத்தியாத்வை ஹரிவேஷ்மா துரத்யார். அதுல பகவானுடைய வீடு இருக்க ஹைலி ப்ரொடெக்டட் ஜோனுக்குள்ள ஹைலி ப்ரொடெக்டட் ஹவுஸ். ஹரிவேஷ்மா துரத்யார், அதாவது ஈஸியா ரீச்சபிள் இல்ல. ஒன் கேனாட் ஜஸ்ட் கிட்ட போய் அது கிட்ட போயிட முடியாது, உள்ள போயிட முடியாது. நக்ஞாதம் வாசுதேவேனே சத்வதம் திவ்ய சற்றுஷா. இவ்வளவுத்தையும் தாண்டி பாடாசுனால உள்ள போக முடியாது. அதோட பகவானுக்கு சர்வஜர் திவ்ய சற்றுஷ் வேற இருக்கு. அதாலையும் பானாசுரன் வரத பார்க்க முடியலன்னா, பானாசுரனால பிசிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் தாண்டறதே கஷ்டம், பிசிக்கல் செக்யூரிட்டியை தாண்டறதே கஷ்டம். அவருக்கு திவ்ய சற்றுஷும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் மீறி அதை தூக்கின்னு போயிட்டாங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? சந்தேகோயம் மகான் பிரம்மன். பிரம்மன் ஓ பிராமணரே, அதாவது ஓ வியாசரே, அயம் மகான் சந்தேகா, இது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்றார். மகான் பிரம்மன் நிசந்தேகம் குரு பிரபோ, என்னுடைய சந்தேகத்தை போக்குங்கோ, ஆன்சர் பண்ணுங்கோ அப்படின்னார். எத், அதாவது கேட்கிறான் அடுத்த சந்தேகம். எத் பத்னியோ வாசுதேவசிய தஸ்யுபிர் லுண்டிகா சித்தாகா. அதாவது கிருஷ்ணருடைய பத்திரிகளை தஸ்யுக்கள், அதாவது இந்த கிருஷ்ணர் இந்த சொர்க்கத்துக்கு, அதாவது தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு ஏன்றதுன்பா. அவர் என்ன ஆகும், இந்த பூமியில அவதார காரியம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு போனா விட்டு என்ன எடுத்து அவருடைய பக்திகள் அத்தனையும் அப்ப இது சொல்லிடலாம். இன்னும் சமுத்திரம் இங்க பொங்க போறது, சமுத்திரம் பொங்கி துவாரகம் முழுகிடும். அவளுக்கு ஏதோ இந்த இதெல்லாம் வந்திருக்கு, குழுவெல்லாம் கிடைச்சிருக்கு, அதாவது ரொம்ப மோசமா இருக்க போறது அப்படின்னு சில உத்பாதங்கள்லாம் கிடைக்க போறதுன்ட்டு. ஆனா அது உடனே எதிர்பாராம வரதில்லை. சமுத்திரம் எப்ப பொங்கும், அலை எப்ப வரும், டைடல் வேவ் எப்ப அடிக்கும், அந்த வேவெல்லாம் வரும்போது எப்ப நம்மளால மீற முடியாதபடி இந்த துவாரகைக்குள்ள தண்ணி கூறும் அப்படிங்கறத அவளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதாவது பர்ஃபெக்டா புயல் எப்ப அடிக்கும்னு சொல்ற மாதிரி பர்ஃபெக்டா அந்த டைடல் வேவ் எப்ப வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. கிருஷ்ணர் போன மூணாவது நாள்ல அந்த துவாரகை முழுகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதனால உடனே என்ன பண்ண கிருஷ்ணர், அதாவது கிருஷ்ணர் போனா ஷார்ட் வாயில் 2-3 நாள் இல்ல, இம்மிடியட்லி ஷார்ட் வாயில். அதனால இவரை அழிச்சுண்டு, அது பேர் என்ன, அந்த ஸ்திரீகள் அழிச்சுண்டு, கிருஷ்ணனுடைய மனைவிகள் எல்லாம் அழிச்சுண்டு அர்ஜுனன் அந்த ஊரை விட்டு போயிட சொல்றாரு எல்லாரும். கிருஷ்ணன் அர்ஜுனன் தான் அவளை அழிச்சுன்னு போறான். ஏற்கனவே யுதிஷ்டர் போய் அங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணி வர சொல்லியிருக்கார். கிருஷ்ணனுடைய அந்த வம்சத்துல இருந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அழிச்சிருந்து அந்த பத்னிகளையும் அழிச்சிருந்து அர்ஜுனன் வரான் அந்த பக்கமா. எத்தனையும் வாசுதேவத்தைய வர வெளியில என்ன ஆயிடுச்சு, தஸ்யுக்கள் திருடர்கள் என்ன பண்றாங்க, வேஃபேரர்ஸ், அவங்க எல்லாரும் கிருஷ்ணனுடைய ஒய்ஃபுகளை என்ன பண்றாங்க, தூக்கின்னு போயிடுறாங்க, புடிச்சுன்னு போயிடுறாங்க எல்லாரையும். அவன் தஸ்யுபிகி லுண்டிதாக, they have been taken away by the wayfarers and the highway robbers. ஸ்வர்கதே தேவதேவேது தத்கதம் முனிசத்தம. தேவதேவே ஸ்வர்கதே, பகவான் சொர்க்கத்துக்கு போனா விட்டு தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு எழுனா விட்டு அது எப்படி, அதாவது அவருடைய பத்திரிகளும் காப்பாற்றப்படலைங்கிறது எப்படி. சம்சயோ ஜாயதே பிரம்மன், சம்சயோ ஜாயதே பிரம்மன் சித்த ஆந்தோலன காரகா. என் மனசு இது ஒரு பெரிய டவுட், சித்த ஆந்தோலன காரகா, என் மனசை அலக்கழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சந்தேகத்துல அப்படிங்கிறான். ஆந்தோலனா மனசு அலக்குறது பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்கிறது. அதுவும் இவருடைய குடும்பத்துல, இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா, என்ன கிருஷ்ணன்கிறது என்ன சுபத்ரைங்கிறது இவருக்கு பாட்டி, அப்ப இவருக்கு மாமா தாத்தா ஆகணும் இல்ல கிருஷ்ணர். அதனால இந்த இடத்துல மாமா தாத்தா கொஞ்சம் கிரேட் கிராண்டா இருக்கு இந்த மாதிரி. சோ அப்படி இருக்கும்போது என்ன இருக்கு, என் மனசுல இந்த குடும்பத்திலேயே இப்படி நடந்திருக்கு, கிருஷ்ணர் அவ்வளவு பெரியவரா இருந்திருக்காரு, அப்படியும் அவருடைய ஒய்ஃபையே காப்பாற்ற முடியல அப்படின்னாக்க எதை நம்புறது, எதை எடுத்துக்கிறது, ஜனங்கள்கிட்ட எதை பிரச்சனை பண்றது, ஜனங்கள் கேட்கும் போது எப்படி பதில் பேசுறது அப்படின்னு. அதோடு மட்டும் இல்ல, விஷ்ணோரம்ச சமுத்பூதா சௌரி பூபாரஹாரக்கிறது. பகவான் என்னவா இருக்காரு, என்ன சொல்றோம், விஷ்ணோர் அம்சா, பகவான் விஷ்ணுவோட அம்சமாக அவதரிச்சவர், விஷ்ணுதான் விஷ்ணுவோட அவதாரம். சௌரிகி பூபார ஹாரக்கிறது, இந்த பூமியினுடைய பாரம் தாங்கலன்னு பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக பிறந்திருக்கார். அப்படி பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக பிறந்தவர்னா பூமியினுடைய பாரத்தை கொடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட அசுர ராஜ்யங்கள்லாம் இருக்கோ, ரொம்ப கெட்டவாள்லாம் இருக்காளோ அவளை எதிர்த்து சக்தி வாய்ந்த அசுர சக்திகள், அவளை எதிர்த்து நின்று சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தவர்னு அர்த்தம்.
பூபார ஹரணத்துக்காக அவர் அவதாரம் பண்ணிருக்காருனாக்க பூபார ஹரணம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த அவ்வளவு பெரியவர், அவர் எல்லாரையும் எழுந்து நிற்கக்கூடியவர், அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அப்படி சக்தி வாய்ந்தவர்னு சொன்னா கதம் மதுரா ராஜ்யம் பயாத்யக்வா ஜனார்தனஹா. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவோம், அந்த ஜராசந்தன் அந்த மதுரையை அட்டாக் பண்ண வந்த போது அந்த கம்சன் போனா விட்டு கிருஷ்ணர் தான் அங்க மதுராவில் இருக்கார். கோகுலத்துல இருந்து மதுராவுக்கு போயாச்சு. ஜராசந்தன் அட்டாக் பண்ண வரான். 2-3 வாட்டி ஜராசந்தனை எழுத்து நிக்கிறார். எழுத்து நிக்கும் கிட்டத்தட்ட 17 வாட்டி அவனோட சண்டை போட்டிருக்கான்ட்டு. எழுத்து நிற்கும் போது இந்த ஜராசந்தனை ஜெயிக்க முடியல. ஜராசந்தனாலையும் கன்வின்சிங்கா கிருஷ்ணரை ஜெயிக்க முடியல. சோ அதனால என்ன, ஒவ்வொரு வாட்டியும் தைல முடியறது. ஆனா ப்ராப்ளம் அதுல லாஸ் நிறைய இருக்கு. சோ 2 சைட்லயும், அதாவது கிருஷ்ணருடைய சைட்ல என்ன எடுத்து மேல டெவலப் பண்ண முடியல, பீஸ் இல்ல, பீஸ் இல்லாதனால, அதாவது சாந்தி இல்ல, சாந்தி இல்லாதனால டெவலப்மெண்ட் இல்ல, கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, லாஸும் நிறைய இருக்கு. சோ அவனை ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்த்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, இவன் மேல மேல அட்டாக் பண்ணி நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்க போறானே அப்படின்னு ஜராசந்தனுடைய அட்டாக்ல இருக்கிற ஒரு பயத்தினால, அவன் நம்மளை எதிர்க்க போறானேன்ற பயத்தினால என்ன பண்ணிட்டான்னா, மதுரையை விட்டுட்டு துவாரகைக்கு, மதுரைங்கிறது எங்க இருக்கு, கிட்டத்தட்ட டெல்லிக்கு கீழே இல்லையா. சோ அங்க இருந்து எவ்வளவு தூரம் போன பாருங்க. துவாரகைங்கிறது அந்த குஜராத் அந்த இந்த ஏரியா இருக்கு இல்லையா, சமுத்திரத்துல. துவாரகைக்கு போய் அதுக்கப்புறம் அந்த துவாரகையை என்ன பண்ண, தீவை கிரியேட் பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுல எல்லாத்தையும் கட்டி அங்க போயிருக்கா. சோ கம்ப்ளீட்டா அங்க இருந்து கிளம்பி துவாரகைக்கு போயிருக்கா. துவாரகைக்கு போகும்போது எப்படி போறாரு அதையும் வர்ணிக்கிறார். துவாரவத்தியாம் கதஸ்தாதோ சசைன்யம் சுகிருத் கணஹா. சைன்யம் தன்னுடைய என்டையர் ஆர்மியோடையும் சுகிருத் கணஹா, தன் ஊர்ல இருக்கிற ஜனங்கள் அவ்வளவு பேரையும், தன்னுடைய மக்கள் மாடு கண்ணு சகலத்தோடையும் கிளம்பி போயிருக்கார். இட் இஸ் கம்ப்ளீட்லி, இட் இஸ் நாட் a தர்பார் ஆன் த மூவ், இட் இஸ் டோட்டலி a country on the move. அதாவது அந்த இது இருக்காரு பாருங்க, சூரசேன் என்கிறவர், அவருடைய ராஜ்யமே கம்ப்ளீட்டா அங்க இருந்து மதுரையில இருந்து என்ன இருக்கு, துவாரகைக்கு போயிருக்கு. சோ கம்ப்ளீட்டா ஊர்ல இருக்கிற ஜனங்க அவ்வளவு பேரும், ஜனங்களுடைய உறவுக்காரா, அவளுடைய சொத்து சுகம், அவளுடைய ப்ராப்பர்ட்டி, அவளுடைய மாடு கண்ணு, அந்த மாதிரி சகலமும் ஆர்மியோட சகல விதமான இந்த இது அவளுக்கு ஒழுங்குறது கம்சரியேட் அண்ட் ஆல் தி திங்ஸ் எல்லாமே, அதை வேல் கம்பி வில்லாள் அவ்வளோத்தையும் தூக்கிட்டு, அவ்வளோத்தையும் சுமந்துட்டு, அவ்வளோத்தையும் வண்டியில ஏற்றிட்டு, அவ்வளோத்தையும் தாங்கிட்டு போனோம் இல்லையா. சோ அவ்வளவு பெரிய இந்த மூவ் கதம் மதுரா ராஜ்யம் பயாத்யக்வா ஜனார்தனஹா துவாரவத்தியாம் கதஸ்தாதோ சசைன்ய சுகணஹா. சோ கிருஷ்ணர் பூபார ஹரணத்துக்காக பிறந்தவர்னு சொல்லிட்டு பயத்தினால, ஜராசந்தன் இருக்கிற பயத்தினால அங்கிருந்து போயிட்டாருன்னு சொன்னோம்னாக்க, அவர் பூபார ஹரணம் பண்றதுங்கிறது எப்படி, அவர் பூபாரகரணம் பண்ணினாருங்கிறத நம்புறது எப்படி, பூபாரகரணம் பண்றவர் அப்படி பயந்து ஓடினாருங்கிறது ஏற்றுக்கிறது எப்படின்னு. அதுல என்ன ஒரு பெரிய ஐரணினாக்க, துவாரகையில கிருஷ்ணருக்கு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு பேரு ரணச்சோடுராய்னு பேரு. அதாவது சண்டையில பயந்துட்டு சண்டையை விட்டுட்டு ஓடி வந்தவர், ரணச்சோடு ராய், அதாவது சண்டையை விட்டுட்டு ஓடி வந்தவர் அப்படிங்கிறது. சோ அந்த பேர் நம்ம பகவானுடைய எல்லா பேரும் பகவான் பேருங்கிறது வச்சிருந்தா கூட, how this can be explained அப்படின்னு ஜனமேஜியனுக்கு ஒரு டவுட். ஏன்னா அவதாரோ ஹரை புரோக்தா பூபார ஹரணாயவை, பூபார ஹரணத்துக்காக இந்த அவதாரம் ஜராசந்தனை அழிக்கணும் இல்லையான்ட்டு. பாபாத்மனாம் விநாசாய தர்ம, அதான் கேட்கிறான். என்ன பாபாத்மனாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனாயிட்ட. இப்ப இந்த இடத்துல ஜராசந்தனை அழிக்காம ஜராசந்தனுக்கு பயந்துட்டு மதுரையை விட்டுட்டு அவர் ஓடிட்டாருனாக்க, அசுர சம்ஹாரம் பண்ணல, பூபார ஹரணம் நடக்கிறதுல அவர் நடத்தல, அதோட மதுரையில தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும், மதுரையில தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்கு இடம் இல்ல, அங்க பண்ணல அப்படிங்கிற இது கிடைக்கும். அவதார நோக்கம் நிறைவேறலைன்னு ஆகுமே. சத்ததம் வாசுதேவேன சௌராஸ்தே ந நிபாதிதாக. இதே கேள்விதான். இப்ப இந்த இடத்துல ஜராசந்தனை வீழ்த்தலைங்கிறது மட்டும் இல்ல, அப்ப அந்த சமயத்துல ஏன் அந்த திருடர்கள்லாம், அதாவது தான் போனா விட்டு ஏன் திருடர்கள்ல வீழ்த்தலைன்னு கேட்கல. பூபார ஹரணத்துக்காக அசுரால சம்ஹாரம் பண்ணணும்னா, கிருஷ்ணர் தான் இருக்கும் போதே இந்த மாதிரி திருட்டு பயம் இல்லாம அவ்வளவுத்தையும் ஒழிச்சிருக்கணுமா வேண்டாமா, அவ்வளவு திருடர்களையும் சம்ஹாரம் பண்ணி நாசம் பண்ணிருக்கணுமா வேண்டாமா. அப்படி நாசம் பண்ணிருந்தாருன்னா, இப்ப கிருஷ்ணருடைய காலத்துக்கு அப்புறம் கிருஷ்ணருடைய பத்தினிகள் இந்த திருடர்கள்லாம் கவர்ந்துட்டு போறதுங்கிறது இல்லையோன்னு. அதாவது இந்த வழிப்பறி கொள்ளையர்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த கொள்ளையர்கள் கிருஷ்ணருடைய பத்தினிகளை கவர்ந்துட்டு போறதுங்கிறது இருக்காது இல்லையா. அப்பவே அவ்வளவு பெரிய சம்ஹாரம் பண்ணிருக்கணுமே, தான் இருக்கும் போதே அவ்வளவு பெரிய சம்ஹாரம் பண்ணிருக்கணுமே, அதை பண்ணாம எப்படி இருந்தார் அவர். சோ அப்ப பூபார ஹரணம்ங்கிற கிருஷ்ணருடைய அவதார நோக்கம் முழுமையா நிறைவேறல
அதை சரியா நடத்தல அப்படின்னு தானே ஆறுது. ஏன் இந்த குறுக்க ஜராசந்தன் கேள்வி முதல்லயும் கிருஷ்ணரை பத்தி பேசினா நடுவுலயும் கிருஷ்ணர் இந்த இது அசுரா அந்த திருடர்களை பத்தி சொல்றான், நடுவுல ஜராசந்தனை பத்தி ஒரு வார்த்தை. அதாவது முன்னையும் பின்னையும் பேசுறான்னு அர்த்தம் இல்ல. ஜராசந்தனை அவர் விட்டுட்டு பயந்து ஓடினான்னு சொல்லும் போதே திருடர்களை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டாருங்கிறதும் அந்த கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கும்படி இருக்கு இல்லையா. பூபார ஹரணத்துக்காக எந்த அவதாரம் பண்ணினாரோ அந்த அவதாரம் பூர்ணமா அவர் நிறைவேற்றல, இல்ல பூர்ணமா அவரால் நிறைவேற்ற முடியல, இல்ல அசுரால பத்தி பூர்ணமா தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு சர்வஜத்துவம் இல்ல அப்படின்னு எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அவனுடைய சந்தேகம். ஏகிருதா வாசுதேவசிய பத்னியா தன்னுண்டிதாச்சவை சேனாஸ்தே கிம்ன விஜாதாக சர்வஜேன சதா புனகா. சர்வஜரான பகவானாலே திருடப்பட்ட தன்னுடைய பத்னிகளா அவர் தெரிஞ்சுக்கலையா. அதாவது சர்வஜன்னு சொன்னாக்க தான் இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்கும் போது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இல்ல. சர்வஜன்னு சொன்னோம்னா அதான் சொல்லுவா, இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் தான். அதை பத்தி தபஸ்னால அந்த பர்செப்ஷன் அடையலாம்னு சொல்றாரு இல்லையா. தனக்கு எதிர்க்க தான் எந்த திசையை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்குமோ அந்த திசையில இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டருக்கு இருக்கிற வஸ்துக்கள் தெரியும், 10 கிலோமீட்டருக்கு இருக்கிற வஸ்துக்கள் தெரியும், 100 கிலோமீட்டர்ல இருக்கிற விஷயங்கள் தெரியும், ஒருத்தருடைய மனசுல இருக்கிறது தெரியும். இந்த தபஸ் இருக்கிறவர் ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், முன்னையும் தனக்கு பின்னையும், அதாவது தனக்கு தன் உடம்புக்கு பின்னாடி தன் முதுகுக்கு நேரா இருக்கிற வஸ்துக்கள் தெரியும். சில பேர் என்ன பண்ணுவா, தன்னுடைய 2 சைடு இடது வலதுங்கிற 2 சைட்லயும் இருக்கிற வஸ்துக்கள் தெரியும் அப்படின்பா. இந்த மாதிரி அவளுடைய சக்திக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தெரியும். எல்லா வஸ்துவும் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது, அவ சக்திக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தெரியும். ஆனா சில பேருக்கு என்ன பண்ணுவா, சர்வஜான்ற அப்படி இருக்கணும், தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் தெரியறதோட இல்லாம தசரதன்ற மாதிரி மேல கீழே தேவலோகத்துல பாதாளத்துல இருக்கிற விஷயங்களும் தெரியணும், ஒருத்தையாருடைய மனசுல அவ நினைக்கிற விஷயங்கள் நினைக்க போற விஷயங்களும் தெரியணும், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ன்ற 3 கூட தெரியணும். இப்ப என்ன நடக்கிறதோ என்ன நடந்துட்டு இருக்கோ, நடந்துட்டு இருக்கிறது நம்ம கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல, நடந்தது நடக்க போறது நடந்துட்டு இருக்கிறதுங்கிற திரிகால விஷயமும் தெரியணும். சோ யாரு திரிகால ஞானியா இருக்காளோ அப்படிப்பட்டவாளுதான் சர்வஜான்னு சொல்ல முடியும். சோ பகவான நம்ம சர்வஜன்னு சொல்றதா இருந்தால் பகவானுக்கு இந்த மாதிரி பத்திரிகளுக்கு என்ன நடக்க போறது, அந்த திருடர்கள் வரப்போறான் அப்படின்னு தெரியணுமா வேண்டாமா? திருடர்கள் வருதுங்கிறது நேச்சுரல் அப்படின்னு வச்சிருந்தா கூட, அதாவது அவர்கள் வராங்க அப்படின்னு வச்சிருந்தா கூட, பூபார ஹரணம்னு வரும் பொழுது அவளையும் சேர்த்து நாசம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? என்ன அவதார நோக்கமே அதான் திருப்பி திருப்பி பூபார ஹரணம்ங்கிறான். சர்வஜரான அவரால் எடுத்து தெரிஞ்சுக்க முடியாம போச்சு. பீஷ்ம துரோண வதக்காமம் பூபார ஹரணே தகா. என்ன பீஷ்மர் துரோணர் அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பெரியவா, அவ எதுவும் கெட்ட காரியம் பண்ணல. ஏதோ 1-2 துரியோதனுடைய சபையில அவ எழுதி நின்றுக்காம இருக்கலாம். ஆனா அவ அசுர சக்திகளா இருந்துட்டு அவ தாங்க தங்களுடைய நன்மைக்காக பர்சனல் செல்ஃபிஷ் மோட்டிவ்காக ஏதாவது பண்ணினான்னு சொல்ல முடியாது. சோ அந்த பீஷ்ம துரோண வதகா பூபார ஹரணே யதா அர்ச்சிதாஸ்தே மகாத்மானஹா பாண்டவா தர்ம தத்பாரஹா. சோ மகாத்மானஹா அவர்கள் எல்லாராலையும் கொண்டாடப்பட்டவர்கள், பாண்டவர்களும் தர்மத்திலேயே நாட்டமுடையவர்களா இருந்தார்கள், பாண்டவர்களையும் பகவான் காப்பாற்றினார், எல்லாம் கரெக்ட். கிருஷ்ண பக்தாக சதாச்சாராக யுதிஷ்டிர புரோகமாக, யுதிஷ்டனை முன்னால் கொண்டவர்கள், அதாவது தர்மத்தையும் உண்மை பேசுவது ஒன்றை மட்டுமே கொள்கையாக கொண்ட யுதிஷ்டனின் பின்னாடி நின்றவர்கள் கிருஷ்ண பக்தர்கள், நல்ல ஆச்சாரத்தை சதாச்சாரத்தையே பரிபாலனை பண்றவங்க. கிருத்வா ராஜசூயஞ்ச யஜ்ஞராஜ்யம் விதானதா, யாகங்களுக்குள்ள மிக சிறந்த யாகமான ராஜசூயத்தை செய்தவர்கள். தட்சிணா விவிதாதித்வா பிராமணேபியோதி பாவதா, பிராமணர்களுக்கு மிக சிறந்த மிக உயர்ந்த மிக அதிகமான தட்சணையை கொடுத்து மிக சிறந்த முறையில் அந்த யாகத்தை நடத்தினவர்கள். பாண்டுபுத்திராஸ்து தேவாம்சாக, தேவர்களுடைய அம்சங்கள். பாண்டுபுத்திரர்கள் என்னாகும், பகவான் ராமர் பகவான் ராமரா அவதாரம் பண்ணும்போது தேவர்கள் வானரர்களா அவதாரம் பண்ண சொல்லி ஹெல்ப் பண்ண சொன்னார். கிருஷ்ணர் அவதாரம் பண்ணும்போது தேவாம்சங்கள் புரிஞ்சவர்கள பாண்டுபுத்திரர்கள் அவதாரம் பண்ணான். சோ இவ எல்லாருமே அவதாரம், அதாவது இந்த பாண்டவர்கள் அவ்வளவு பேரும் இருக்காலே அசுரால் இல்ல, கர்ம வசத்தினால பிறந்தவர்கள் இல்ல, அவர்கள் அவ்வளவு பேரும் அவதாரம் பகவானுக்கு அனுகிரகம் பகவானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவதாரம் செய்தவர்கள்.
அவர்களை தேவாம்சம் அவதாரம்னு சொல்லும் பொழுது ஓரம் துக்கம் கதம் பிராப்தாக, அவர்கள் அடைந்த துக்கத்துக்கு அளவே இல்லை. ஓரம் துக்கம் கதம் பிராப்தாக ஓர்கதம் சுகிருத்தம் சித்தது, அவர்கள் செய்த புண்ணியங்கள், இந்த ராஜசூயாதி யாகங்கள் பண்ணால அந்த புண்ணியம், ஏன்னா இப்ப ராஜசூயாக அடுத்த ஜென்மத்துக்கு தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது சாதாரண மனுஷால கரெக்ட். இவா தேவாம்சமாக அவதாரம் செய்துவா, அவதாரம் செய்ததுனால இவளுக்கு பூர்வ ஜென்மா அடுத்த ஜென்மாங்கிறது கிடையாது. தாங்க பண்ண போற கர்மாவனுடைய பலனை அடுத்த ஜென்மாவில அனுபவிக்க போறாங்கிறது இல்ல. ஏன்னா இவ பகவானுடைய அவதார நோக்கமாக தேவர்களுடைய அம்சமாக அவதரித்தவர்கள். அப்ப அந்த ஜென்மத்தோடய அவளுடைய வேலை ஓவர். அப்ப அவ செஞ்ச புண்ணியத்தை அந்த ஜென்மத்திலேதான் அனுபவிக்கணும் இல்லையா? அவ்வளவு பெரிய ராஜசூய யாகம் பண்ணியிருந்தா அந்த ராஜசூய யாக புண்ணியத்தை அந்த ஜென்மாவிலேயே அனுபவிக்கணுமா வேண்டாமா? அவளுக்கு அடுத்த ஜென்மாவில் தான் அது கிடைக்கும்னு பாக்கி பேர மாதிரி சொல்ல முடியாது. சோ கோரம் துக்கம் கதம் பிராப்தாக கோர்கதம் சுகிருத்தம் சத்தது, அவர்களுடைய சுகிருத்தம் எங்க போச்சு? கேட்கிற கேள்வி, ஜனமேஜன் கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஜென்மத்துல நம்ம பண்ற புண்ணியம் பாவி ஜென்மத்துல பலன் கிடைக்கும். இந்த ஜென்மத்திலே நம்ம பண்ற புண்ணியம் கிடைக்க போறாது. அந்த புண்ணியத்துக்கு பேர் வந்து ஆகாமி இல்ல பிராபியமானம் பிரியமானம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது பாவி ஜென்மத்துக்கு தான். ஆனா இவர்கள் அவதாரமா இருக்கிறதுனால இவாளுக்கு பாவி ஜென்மம்ங்கிறது இல்லாததுனால, அதாவது இந்த ஜென்மாவனுடைய கர்மாவனால பாவி ஜென்மம்ங்கிறது இல்ல, அப்படி இல்லாததுனால அந்த ஜென்மாவனுடைய பலன் அந்த ஜென்மாவிலேயே கிடைக்கணும் இல்லையா? கிம்தத் பாபம் மகாரௌத்ரம் ஏனதே பீடிதா சதா, அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன? பூர்வ ஜென்ம பாவம்னு சொல்ல முடியாது, இந்த ஜென்ம பாவம்னு சொல்லணும். கிம்தத் பாவம், அவர்கள் செய்த பெரிய பாவம் என்ன? மகாரௌத்ரம் கோரம் பாபம், கடுமையான பாவம். ஏன்னா இவ்வளவு காட்டுல போய் 13 வருஷம் இருந்திருக்கா. திரௌபதி பட்ட கஷ்டங்கள்லாம் அவன் சொல்ல போறான். திரௌபதிச்ச மகாபாகா, மிக பெரியவ. திரௌபதி எப்படிப்பட்டவ? வேதிபத்யா சமுத்திதா, அவ வந்து அயோனிஜை. திரௌபதி வந்து சாதாரணமா பிறந்த இது இல்ல, அது பேர் என்ன சொல்றது, வயிற்றுல இருந்து பிறந்தவ இல்ல, அவன் யாக மத்தியத்திலிருந்து தோன்றினவ, யாக குண்டத்திலிருந்து உண்டானவ. சோ வேதிபத்யா சமுத்திதா ரமாம்சஜா, லக்ஷ்மியினுடைய அம்சமாக தோன்றினவள். சாத்வி, மிக உயர்ந்தவள், மிக நல்லவள். கிருஷ்ண பக்தி யுதாதா, எப்போதும் கிருஷ்ணரிடம் பக்தியை கொண்டவள். பிறர் யாரும் பிறராலே அடைய முடியாத அளவுக்கு அசுலம், பிறராலே அடைய முடியாத அளவுக்கு பிறர் அடையாத மிக கடுமையான துக்கத்தை புனః ஏதோ ஒரு வாட்டி வந்தா பரவாயில்ல, புனಃ ஒவ்வொரு தடவையும் திருப்பி திருப்பி வந்திருக்கு, திருப்பி திருப்பி அவ கஷ்டப்பட்டிருக்கா. அதை அத்தனையும் லிஸ்ட் பண்றான், சில துக்கங்களை இங்க லிஸ்ட் பண்றான். முதல்ல துஷ்டாசனேன சாக்கேசே கிரகீதா பீடிதா புருஷம், ராஜசூயாக பண்ணினவ. ராஜசூயம்னாக்க ஒரு பெரிய சக்கரவர்த்தினி, சக்கரவர்த்தினியாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டவள், எல்லா ராஜாக்களையும் ஜெயித்தவள், யுதிஷ்டருக்கு பக்கத்துல பட்ட மகிழ்ச்சியாக இந்திரபிரஸ்தத்துல உட்கார்ந்தவள். அப்படி இருக்கிற அவள் என்ன பண்ணான், கேட்ட துஷாசன் என்ன பண்ணான், தலைமையில குடிச்சு தரன்னு அவன் வரமாட்டேன்னு சொல்லும்போது எப்படி வரமாட்டேன்ட்டு தலைமையில வந்து தன்னுடைய இடது கையால குடிச்சு என்ன பண்ணான், தலைமையில சுருட்டி கையில இழுத்துட்டு அங்க இருந்து குடிக்கிறது அவளை குடிச்சு இழுக்குன்னு வரான் தரன்ட்டு. சோ துஷாசனேன சாக்கேசே கிரகீதா, கேசே கிரகீதா, தலைமையில குடிச்சு இழுத்துட்டு என்ன பண்றான், பீடிதா புருஷம் பாத்திருப்பேன். அதாவது தலைமையிலாம் சாதாரணமா லேடிஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கனாக்க காமிச்சிட்டு இருக்க மாட்டா, தலைமையில வந்து மூடிதான் வச்சுட்டு இருக்கணும். குங்கட் போட்டுருக்கா இல்லையா, அந்த மாதிரி மூடி இருக்கணும். மூடி இருக்கிற தலைமையில அவன் புடிச்சு இழுத்துருந்தானா அவன் தலைமையில எல்லா நடுவிலையும் காமிச்சுட்டு இருக்கா, அத அவன் அந்த தொட்டு புடிச்சு இழுத்துன்னு வரான். சோ அதெல்லாம் வந்து அவமானம், இன்சல்ட், எவ்வளவு தூரம் முடியுமோ இன்சல்ட் பண்றான். அவளுடைய பெண்மையும் அவன் இன்சல்ட் பண்றான். ரஜஸ்வலா சபாயாம் து நீதா பௌதிக பீதைக வாசசா, ரஜஸ்வலா சபாயாம் து, அவளை வந்து அவளுடைய பீரியட் போது இழுத்துன்னு வரான். கீதைக வாசசா, ரொம்ப பயந்துட்டும் இருக்கா, இந்த மாதிரி என்ன சூழ்நிலையோ என்னமோ இந்த மாதிரி இருக்கேன்ட்டு. ஏக வாசசா, அவளுக்கு வந்து என்ன ஆகும், அவ இதுல இருக்கிறதுனால அந்த காலத்து பழக்க பிரகாரம் சரியான அளவுக்கு இதெல்லாமும் இருந்திருக்காது. அவளுக்கு துணிகளும் அவளுக்கு வந்து என்ன ஆகும், புதிய துணிகள். சபையில் அப்பீராத்துக்கு என்ன வேணுமோ, ஒரு ராணியா இருக்க, அவ எப்படி இருந்தாலும் ராணியா இருக்கிறதுனால உரிய ஒரு இது இருக்கு இல்லையா, ஏன்னா பப்ளிக் இருக்க போறது, பப்ளிக் அத்தனை பேர் இருக்க போறா, பெரியவாள்லாம் இருக்க போறா, அவ எதிர்த்து அப்பீராத்துக்கு அவளுக்கு ஒழுங்கு ஒரு ப்ராப்பர் இது இருக்கு இல்லையா, டிகோரமெண்ட் இது அது பெரிய தவிர அதுக்கான டைம் கூட, தன்னை தயார் பண்ணிக்கிறதுக்கான டைம் கூட அவளுக்கு கொடுக்கல. So she could not come properly appear before the court. அது மட்டும் இல்ல, 13 வருஷம், அதாவது 12 வருஷம் அஜ்ஞாத வனவாசமும் 1 வருஷம் அஜ்ஞாத வாசமும். அந்த அஜ்ஞாத வாசம் இப்படியா இருக்கு, விராட்ட நகரே தாசி ஜாத்தா
she became a servant woman, attendant woman in the Virata Nagara. அந்த இடத்துல சைரந்திரியா இருந்தா இல்லையா, கூட்ட குரலுக்கு யார் கூப்பிட்டாலும் கூட்ட குரலுக்கு ஓடி போய் உடனே, அதாவது இந்த மத்திராணி இருக்காளே அவளுக்கு தலை இது பண்ணி விட்டு, அவளுக்கு உடம்புல இந்த சென்டெல்லாம் அடிச்சு விட்டு, அவளை அழகு பண்ணி விட்டு, அவளுக்கு ஹேர் டூ பண்றது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அட்டன் பண்றது மட்டும் இல்ல, கூட்ட குரலுக்கு ஓடி போய் சொன்ன காரியத்தை செய்யறதுங்கிறதும் எல்லாத்தையும். விராட்ட நகரே தாசி ஜாதா மத்யஸ்தி சாப்புனா, மத்யராஜனுக்கு அந்த இதுவா இருந்தா. தர்ஷிதா கீச்சகேநாத உததி குரவி யதா. So she has been தர்ஷிதா threatened by, அவளை என்ன பண்ணா, கீச்சகன் ரொம்ப மிரட்டி வம்பு பண்ணி அவளை டீஸ் பண்ணிட்டே இருந்தான். கிருதா ஜெயதிருத்தேநாத, இதுலயே பார்த்தோம் 16வது 3வது ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயத்துல நிறைய இடத்துல லேடிஸ் தங்களை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் காப்பாற்ற முடியாம எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கா, எப்படி யார் யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா அப்படிங்கறத சுதர்சனோட அம்மா பரத்வாஜத்தை டீகோட் பண்ணா இல்லையா. அதுலயும் என்ன பண்றா, அந்த ஆசிரமத்துல தௌமியனோட ஆசிரமத்துல இருக்கும்போது கூட அந்த இருக்கா பாருங்க திரௌபதி எப்படி ஜெயதிரத்து பலாத்காரமா இழுத்துட்டு போறான், தன்னுடைய தேர்ல ஏத்திட்டு போறா, கவர்ந்துட்டு போறா, அப்டேட் பண்றான் அப்படிங்கறத சுதர்சனோட அம்மா மனோரமா சொல்றா இல்லையா. அதான் ஜெயதிருத்தேநாத கிரந்தமானா அதிதுச்சிதா, அவ கதர்றா, ரொம்ப துக்கத்தோடையும் கஷ்டத்தோடையும் கதர்றா. ஆனா ஜெயதிருத்தனை இழுத்து நின்று யாராலையும் சண்டை போட முடியல. ஏன்னா யார் ஜெயதிருத்தனுடைய தலையை கீழே தள்ளுறாளோ அவ தலை வெடிச்சுடுன்னு சாபம். அந்த சாபங்கள்னால, அதாவது அந்த மாதிரியான வரங்கள் வாங்கின ஒரு பெருமையினால என்ன பண்ணா, கண்ட்ரோல் பண்றதுக்கே ஆள் இல்ல, தங்களை யாராலையும் எதிர்க்க முடியாது அப்படின்னு தங்க இஷ்டத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தார். மோசிகா பாண்டவை பச்சா பலவத்கீர் மகாத்மிகி, ஜெயதிருத்தன் சேர்ந்து பாண்டவர்கள் அவளை காப்பாத்தினாங்க. ஆனா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா இல்லையா. சோ பூர்வ ஜென்ம குற்றம் பாபம் கிம்தேனச்ச பீடிதா, அவ பூர்வ ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினான்னு சொல்ல முடியும். பூர்வ ஜென்மத்துல பாவம் பண்ணாக்க தேவாம்சமா பிறந்தாங்கிறது எப்படி. அநேகானி ஆப்தாஸ்தே கதையாத்திய மகாமதே, அவர்கள் பல கஷ்டங்களை பட்டார்கள், அது எப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ராஜசூயம் கிருத்துவரம் கிருத்வாதே மம பூர்வஜாக கேட்கலாம். மம பூர்வஜாக மை ஆன்செஸ்டர்ஸ். ராஜசூயம் கிருத்துவரம் கிருத்வாதி, சிறந்த உயர்ந்த ராஜசூயாகத்தை செய்தோம். துக்கம் மகத்தரம் பிரார்த்தாக பூர்வ ஜென்ம கிருத்தேனவை, அவர்கள் ரொம்ப பெரிய கடுமையான துக்கத்தை அடைந்தார்கள்னா அது பூர்வ ஜென்மம்னு சொல்ல முடியுமா, பூர்வ ஜென்மத்தினால அடைந்தார்கள்னு சொல்ல முடியுமா, பூர்வ ஜென்மமா எதனால. தேவாம்சானாம் கதம் தேஷாம். சோ அந்த பூர்வ ஜென்ம பாவம்ங்கிறது முதல்ல துக்கம், அவ்வளவு துக்கம் தேவாம்சமான அவர்களுக்கு வந்ததுங்கிறது எப்படி, தேவாம்சமா இருக்கிற பட்சத்துல பூர்வ ஜென்ம பாவம் அவர்களை பீடிக்கிறதுங்கிறது எப்படி, பூர்வ ஜென்ம பாவம் பீடிக்காதுன்னா இந்த ஜென்ம புண்ணியம் அவளை காப்பாற்றுறது எப்படி. சோ தேவாம்சானாம் கதம் தேஷாம் சம்சயோயம் மகாங்கிமே சதாச்சாரஸ்து கௌந்தேயி பீஷ்ம துரோணாதயோ கிருதாக. அடுத்த கேள்வி கேட்கிறான். சதாச்சாரஸ்து, பாண்டவர்கள் அத்தனை பேரும் உத்தமமான ஆச்சாரங்கள் சதாச்சாரங்கள், அதாவது எல்லா விதத்திலையும் நல்லவர்கள். நல்லவர்கள்னாக்க மனோவா காயம், மனசுனால மட்டும் நான் நல்லவனா இருந்தா போறாது, என்னுடைய பேச்சும் நல்லவனா இருக்கணும், என்னுடைய ஆக்டிவிட்டிஸும் நான் நல்லதே இருக்கணும். எக்காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் தவறுங்கிறது செய்யக்கூடாது, பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்காகவும் தவறுங்கிறத பண்ணக்கூடாது, அப்படி இருக்கணும். அந்த மாதிரி எல்லா விதத்தையும் இந்த சௌச்சம் இதுன்னு சொல்லுவோம். இந்த 40 சம்ஸ்காரங்கள் வந்ததுன்னா அதுக்கு மேல அஷ்டவ் ஆத்ம மாத்திர குணாகன்னு சொல்றாரு இல்லையா. அந்த ஆத்ம குணங்கள்ல சௌச்சங்கிறது முக்கியமான குணம். அந்த சௌச்சங்கிறது எல்லா விதத்திலையும் சுத்தி, தப்பு பண்ணாம இருக்கிறது, செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்காம இருக்கிறது. அதனால சொல்றோம் சதாச்சாரஸ்து கௌந்தேயி. சோ சதாச்சாரங்களையே பரிபாலனம் பண்ற குந்தியினுடைய மகன்களான பாண்டவர்களாலே பீஷ்ம துரோணாதையோ சதாக, பீஷ்ம துரோணர் அந்த இவாளெல்லாம் என்ன பண்றார், சதாக யுத்தத்துல கொல்லப்பட்டார்கள். சலேன டிஃபீட். இப்ப பீஷ்மர் என்ன பண்ணா, சிகண்டியை முன்னாடி நிறுத்தி பீஷ்மரை கொள்றார். துரோணர் ஆயுதங்களை தூக்கி எடுத்துட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது துரோணரை கொள்றார். அதே மாதிரி பகதத்தனும் ஆயுதங்களை தூக்கி எரிச்சுட்டு பிராயோபயசத்துல உட்காரும் போது அவனை கொள்றாங்க பூரிசிரவத்தை. அந்த மாதிரி நிறைய பெரிய வீரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி டிசீட் மூலமா தான் கொள்றாங்க. சலேன தன லாபார்த்தம், இதை பண்ணினது தங்களுடைய ராஜ்யத்தை அடையணுங்கிறதுக்கு தானே. சோ தன லாபார்த்தம், அதாவது பணத்துக்காக, வசதிக்காக, செல்வத்துக்காக, வெற்றிக்காக. தன லாபம்னா பணத்துக்காக மட்டும் அர்த்தம் இல்லை. சக்சஸ், லைஃப்ல சக்சஸ், தாங்க பட்ட கஷ்டத்துக்கு பழி வாங்கிக்கிறது, கஷ்டத்துல இருந்து விடுபட்டுக்கிறது, அதோட மட்டும் இல்ல ராஜ்யத்தை அடையிறது,
அதாவது தாங்க எழுந்துட்ட ராஜ்யத்தை தங்க கிட்ட இருந்து பிடிங்கி கொள்ளப்பட்ட ராஜ்யத்தை அடையிறது. ஸோ மெட்டீரியல் சக்சஸ்க்காக அர்த்தம். மெட்டீரியல் பெனிஃபிட், மெட்டீரியல் சக்சஸ்க்காக. அதுக்காக தானே தன லாபார்த்தம். அது எதுக்காக இந்த ஜனமே இந்த கேள்வி கேட்கிறான்னா, ஜானானைகி நஸ்வரம் ஜகத்து. நஸ்வரம் ஜகத்து பாண்டவர்கள் தாங்க ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க இந்த மாதிரி இழக்கக்கூடாது, தோற்கக்கூடாது, அது ஜனங்களுக்கும் நல்லதில்லை, அதனால தங்களுடைய வெற்றியை நிலைநாட்டணும் அப்படின்னு அவ சொன்னா கூட, நஸ்வரம் ஜகத்து ஜானானைகி, இந்த உலகம் நஸ்வரம் அழியக்கூடியது என்று அறிந்தவர்கள். இந்த உலகம் அழியக்கூடியது அறிந்தும் அந்த மெட்டீரியல் வெல்த்துக்காக பீஷ்ம துரோணாதிகளை கொல்றதுங்கிறதும், பீஷ்ம துரோணாதிகளை டிஃபீட் மூலமா கொல்றதுங்கிறது, ஏமாற்றத்தின் மூலமா, அதாவது அவர்களை என்ன பண்றது, வஞ்சனையால கொல்றதுங்கிறதும் சரியான விஷயமா அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்ல, பிரேரிதா வாசுதேவேன பாபே கோரே மகாத்மனா, அதாவது பீஷ்ம துரோணாதிகளை இந்த மாதிரி யுத்தத்துல ஒரு டிஃபீட் மூலமா, வஞ்சனையின் மூலமா கொல்றதுங்கிறது ஒரு பெரிய பாப காரியம். அந்த பாப காரியத்துல அவர்களை ஏவினது வாசுதேவேன மகாத்மனா, மகாத்மாவான பகவானான வாசுதேவனாலே. பாபே கோரே மகாத்மனா பிரேரிதாக. சோ அது என்ன ஆகும், அப்ப அவர்களுக்கு அந்த பாவம் இல்லையா? அந்த மாதிரி அந்த காரியம் செஞ்சா வாசுதேவனால ஏவப்பட்டாலும் அந்த பாபம் யார போய் சேரும்? பாபம் ஒட்டுமா ஒட்டாதா? அந்த பாபம் யார சேரும்? பகவானையே போய் சேர முடியுமா? பகவான பாபம் ஒட்டுமா? அப்ப அது பாபம் இல்லைன்னு ஆறுதா? பகவான் பண்ண பாபம் இல்லைன்னு ஆயிடுமா? என்ன விஷயம்? எப்படி பகவான் ஏவினார்? முதல்ல அந்த பாப காரியம் யாருக்கு சேரும்னு பாக்கணும் இல்லையா? அதனால என்ன ஆயிடுச்சு, குலம் சைதவந்தஸ்தே ஹரிணா பரமாத்மனா. இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பெரிய வார சண்டைய நடத்தினதன் மூலமா கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த வாரில செத்து போயிட்டாங்க இல்லையா? பாண்டவ பட்சத்துல ஜெயிச்சது, பாண்டவ பட்சத்துல மிஞ்சினது யாரு? இவா இந்த 5 பேர், அதுக்கப்புறம் அந்த சாத்தியகி, கிருஷ்ணர், அவ்வளவுதான், பாக்கி யாரும் இல்ல. கௌரவ பட்சத்துல கிருபர், கிருத்தவர்ணா, அஸ்வத்தாமர், அவ 3 பேர் தான், வேற யாரும் கிடையாது. சோ மிஞ்சி போனா ஒரு 10 பேர் தான். அந்த யாகத்துல சண்டைக்கு போனவா ஒரு 10 பேர் மிஞ்சி இருக்கலாம், பாக்கி எல்லாரும் போயாச்சு. கிட்டத்தட்ட இந்த 10 பேரும் ரொம்ப வயசானவா. அப்ப அந்த வம்சமே, அதான் அந்த கௌரவ வம்சம்னு சொல்றோம் பாருங்க, அந்த வம்சமே, அந்த நாடுகளே எல்லாமே அழிஞ்சு போயிடுதா இல்லையா கம்ப்ளீட்டா? அப்புறம் அது எப்படி அந்த வம்சத்தை, அந்த ராஜ வம்சத்தை எப்படி ரிவைவ் பண்றது? குலம் சைதவந்தஸ்தே, இந்த குலத்தினுடைய, அதாவது பூபாரஹரணம்ங்கிறது குலத்தினுடைய அழிவின் மூலமா தான் பூபாரஹரணமா? இந்த குலத்தினுடைய அழிவுதான் பூபாரஹரணமா? சோ ஹரிணா பரமாத்மனா, இந்த குலத்தை அழித்தது என்ன ஆகும்? பகவானே இந்த குலத்தினுடைய அழிவுக்கு மூல காரணமாக இன்ஸ்ட்ருமெண்டல் காசா இருந்திருக்காரு இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி அவ்வளவு பெரிய குலத்தை அழிச்சதுக்கு வரம் பிக்ஷாட்டனம் சாது, பிக்ஷாட்டனம் வரம். அவ என்ன பண்ணிருக்கலாம், தாங்க இந்த நாடே வேண்டாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விதத்துல பழிச்சு போலாம் அப்படின்ட்டு சன்னியாசத்தை வாங்கிட்டு, பிக்ஷாட்டம் சன்னியாசம் வாங்கிட்டு போயிருக்கலாம், காட்டுக்கு போயிருக்கலாம், இல்ல ஒரு மாங்கா உட்கார்ந்து இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பண்ணி பழிச்சிருக்கலாம். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே. வரம் பிக்ஷாட்டனம். நீவாரே ஜீவனம் வரம், இல்லைன்னா நீவாரைகி. நீவாரம்னு சொன்னோம்னாக்க காட்டுல தானாக முளைக்கக்கூடிய தானியங்கள், அதாவது நம்ம உழவு செஞ்சு பயிர் பண்ணி அந்த பயிர் மூலமாக முளைக்காத, தானாக முளைச்சு காட்டுல தானா முளைச்சு நிக்கிறது பார்த்தீங்களா நெல்லு, அந்த மாதிரி காட்டுல தானா முளைச்சு நிக்கிற நெல்லுக்கு பேரு நீவாரம்னு பேரு. சோ அந்த மாதிரி காட்டுல போய் தானா முளைச்சு கீழே விழுந்து பாருங்க, அந்த விழுற நெல்லை கொஞ்சம் பொறுக்கி எடுத்துன்னு அதை குத்தி அந்த நெல்லை அரிசியாக்கி சமைச்சு சாப்பிட்டு ஏதோ ஒரு வழியில ஓட்டி இருக்கலாமே. ஒருவேளை சாப்பாட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே. அந்த சாப்பாட்டை ஏதாவது ஒரு விதத்துல மேனேஜ் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி இவர்களை ஒரு சரத்தின் மூலமாக, ஒரு வஞ்சனையின் மூலமாக இவாளை கொண்டு இந்த ராஜ்யத்தை பிடிச்சே ஆகணுமா? கடைசியில இந்த ராஜ்யத்துல யாருமே மிச்சம் இல்ல. ராஜ்யத்தை எப்படி காப்பாற்ற போறாங்க, ராஜ்யத்தை எப்படி பெருசு பண்ண போறாங்க, ராஜ்யத்துல நாளைக்கு எப்படி வளர போறது, ராஜ்யத்துல ஜனங்க எப்படி இருப்பாங்க, ஜனங்களே இல்லைன்னாக்கா ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கும்? அதான் யோதான் ந ஹத்வா லோபேன சில்பேர ஜீவனம் வரம். சில்பம்னு சொன்னோம்னாக்க அதாவது இந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க், ரோட்ல நம்ம வித்தை காட்டுறதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ரோட்ல வித்தை காட்டி கூட பழிச்சுக்கலாமே. லோபேன கிரீட். இப்ப இந்த ராஜ்யத்துக்காக தவறான முறையில சண்டையை போட்டதுங்கிறது கிரீடு தானே. இந்த மாதிரி ஒரு கிரீடுக்காக சண்டை போட்டு
அவ்வளவு பெரிய வீரர்களை கொள்றதுங்கிறத காட்டிலும் ஏதாவது ஒரு சாதாரண வழியில பழிச்சுன்னு போயிருக்கலாமே, பழைக்கணும்னா அது முடியும் இல்லையா? ஏன் அந்த மாதிரி செய்யணும்? அப்படி பழைக்கிறதே உயர்வு இல்லையா? அந்த மாதிரி பழைக்காம வஞ்சனையினால கொன்னதையே, அதுவும் பகவானால தூண்டப்பட்டு சதாச்சார யுக்தர்கள் சதாச்சார யுக்தர்கள்னு சொல்லக்கூடிய அவர்கள் பகவான் சொன்னதை கேட்டு அந்த வழியிலேயே இறங்கினா அப்படிங்கிறான். விச்சின்னஸ்து ஸ்வயா வம்சா ரக்ஷிதா முனிசத்தமா. இதை வியாசத்தை கேட்கறதுக்கு என்ன காரணம்னாக்க, அந்த விசித்திர வீரியன் சித்ராங்கதன்ற 2 பேர் இருக்காங்க இல்லையா, சந்தனோட பிள்ளைகள், அவர்கள் 2 பேரும் சந்ததி இல்லாம போயிட்டாங்க. சோ சந்ததி இல்லாம போன உடனே குடும்பம் சந்ததி இல்லாம போயிட்டு அந்த குலமே விளங்காது, குலம் வளராது, அந்த ராஜ்யமே வீணா போயிடும், கஷ்டமா போயிடும். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா, சத்தியவதி சொல்லி வியாசர் என்ன பண்ண, அந்த குலம் நல்லா தழைக்கணும், அந்த குலம் பெருசா வளரணும், அந்த குலம் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த வம்சம் வரணுங்கிறதுக்காக விச்சின்னஸ்து துவயா வம்சா ரக்ஷிதா. விச்சின்னஹா வீணா போயிட்ட, அதாவது வாரிசின்றி போயிட்ட, யாரும் இல்லாம போன வம்சா துவயா ரக்ஷிதா, உன்னாலே காப்பாற்றப்பட்டது. வம்ச பரிபாலனம்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது நீங்க அந்த இடத்துல காமிச்சது இல்லையா? அந்த இடத்துல பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? ரிஷியா இருந்தாலும் முனியா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கேன், வம்ச பரிபாலனத்துக்காக தோஷம் இல்லைன்னு பண்ணீங்க இல்லையா? வம்ச பரிபாலனம் பண்ணிருக்கேன் இல்லையா? சமுத்பாத்திய சுதானாசு கோலகான் சத்ருநாதனா. சோ நீங்க என்ன பண்ண, வம்ச பரிபாலனம் பண்ணி கொடுத்தீர்கள். சோ அல்பேனைவது காலேன, அதாவது வம்ச பரிபாலனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கீர்கள். ஆனா அது என்ன ஆயிடுச்சு, அந்த வம்ச பரிபாலனம் பண்ணி வந்தா கூட அந்த வம்சத்துல வந்தவங்க திருதராஷ்டிரன், பாண்டு, அவளுடைய புத்திரர்கள் பாண்டவர்கள், பாண்டவர்களுடைய புள்ள அபிமன்யு, அபிமன்யோட புள்ள என்ன பண்ணா, உத்தரைக்கு பிறந்தவன் பரீட்சித். இப்ப இந்த இடத்துல அல்பேனைவ காலேன அதான் இது சொல்ற ஜனமேஜயன். ஏன்னா வியாசரால பிறந்தது இந்த திருதராஷ்டிரன், பாண்டு, அப்புறம் பாண்டு, இவன் அர்ஜுனன், அபிமன்யு, பரீட்சித். 4வது தலைமுறை அல்பேனைவ காலேன, வித்தின் 4 தலைமுறை பரீட்சித் என்ன பண்ணான் அதான் சொன்னார். சோ அல்பேனைவது காலேன விராட்ட தனையா சுதா, விராட்ட தனையா உத்தர, விராட்டனுடைய பொண்ணு உத்தர, உத்தரனுடைய புள்ள சுதா பரீட்சித். அவன் என்ன பண்ணிட்டான், தாபசஸ்ய கலே சர்ப்பம் யஸ்தவான் கதம் அத்புதம். அதாவது உங்களுடைய வம்சத்துல வந்தவன், நீங்கள் ஏற்படுத்தின வம்சத்துல வந்தவன் மிக சுருக்கமான ஒரு 4 தலைமுறைக்குள்ளேயே அவன் என்ன பண்ணான், தாபசஸ்ய கலே சர்ப்பம் நெத்தவான், ஒரு பெரிய தபஸ்வியனுடைய கழுத்துல ஒரு பாம்பை தூக்கி போட்டிருக்கான். சோ அவ்வளவு சுருக்கமா அவனுடைய மனசு மாறுறதுக்கு காரணம் என்ன, பரீட்சித்தனுடைய மனசு அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம் இல்லாதவன் போல அவன் நடந்துக்க வேண்டிய காரணம் என்ன? ஒரு மௌனமா தபஸ் பண்ணிட்டு இருக்கிற முனிவருக்கு முன்னாடி தன்னுடைய சத்திரியன் ராஜா அப்படிங்கிற அரகன்ஸ காட்ட வேண்டிய காரணம் என்ன? ஒரு மௌனமா தபஸ் பண்ற ரிஷிக்கு முன்னாடி இவனுடைய அரகன்ஸ் எங்க வந்தது? ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் கூப்பிடுறதோ பேசுறதோ கேட்கறதோ எதுவுமே அவர் காதுல விழாது. அவர் வெளியுலக சிந்தனையே இல்லாம இருக்க, அவர் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது, நான் என்ன கேட்டாலும் அவருக்கு பதில் சொல்ல முடியாது, அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு தபஸ்விகளுடைய பெருமை அந்த ராஜாவுக்கு தெரியாதா? தபஸ்விகளுடைய பெருமை தெரியாத அளவுக்கு, தபஸ்விகளுடைய தபஸ்னா என்னங்கிறது புரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு சம்ஸ்காரத்தை விட்டு அவன் வெளியில வந்துட்டானா? அந்த அளவுக்கு தன்னுடைய கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்காதவனா ஆயிட்டானா? எப்படி அந்த அளவுக்கு அல்பேனைவ காலேன, அதெல்லாம் அவ்வளவு பேரும் பெரிய தபஸ்விகளா இருந்திருக்கா, அவ்வளவு பேரும் பெரிய கல்ச்சர்டு பீப்புளா இருந்திருக்கா, அவ்வளவு பேருக்கும் நம்ம எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்ச ஒரு 2-3 தலைமுறைக்குள்ளேயே இப்படி மாறினது எப்படின்னு கேட்கிறான். அல்பேனைவது காலேன விராட்ட தனையாசுதா தாபசஸ்ய கலே சர்ப்பம் நெஸ்தவான் கதம் அற்புதம். இட் இஸ் ஒண்டர். இது எதிர்பார்க்கவே அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு ஒரு பயங்கரமான சேஞ்ச் வந்திருக்கு, அவ்வளவு ஒரு பயங்கரமான மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கறது எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கு, அற்புதம் அப்படிங்கிறான். நகோபி பிராமணன் ஜேஷ்டி. சாதாரணமா யாரும் பிராமணனை எதிர்க்கிறது இல்ல, பிராமணன் அவள் பாட்டுக்கு தாங்க உண்டு, தங்க தபஸ் உண்டு, தங்களுடைய அனுஷ்டானங்கள் உண்டு இருந்துட்டு இருக்காங்கிறதுனால அவள்கிட்ட யாரும் சண்டைக்கு போறது இல்ல. அதுவும் சத்திரியசிய குலோத்பவா நகோபி, சத்திரிய குலத்துல கொண்டு இந்த நாட்டை ஆளக்கூடிய யாருமே, இந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்புல இருக்கிற யாருமே பிராமணாட்ட சண்டைக்கு போறது இல்ல. அதுவும் எஸ்பெஷலி தாபசம் மௌன சத்யுக்தம்
பித்ராக்கிம் தத்கிருத்தம் முனை தாபசம் மௌன சம்யுக்தம். தாபஸ்வி மௌன சம்யுக்தம், மௌனத்தில் இருக்கிறவர், காட்ட மௌனத்தில் இருக்கிறவர். மௌனம் மட்டும் இல்ல, இந்திரியங்கள் அத்தனையும் அவர் மனசுல. மனசற்ற இந்திரியானாம்ச ஐகாகிரியம் தப உச்சியதேன்னு சொல்லியிருக்கு இல்லையா? மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் இழுத்து உள்ள அடக்கி வச்சிருக்கிறது தான் தபசு. அந்த மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு புற உலக சிந்தனை இருக்க போறதோ? பாகவதத்தில் துருவன் தபஸ் பண்ணும் போது வெளியில எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அவ்வளவு டிஸ்டர்பன்ஸும் அவனை ஒண்ணும் பண்ணாம இருந்தது இல்லையா? அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறதே தெரியல. அப்படி இருக்கிறவனா இருக்கிற பட்சத்துல அவருக்கு போய் எப்படி கிம் தத்கிருதம் பரீட்சித்து எங்க அப்பா அப்படி பண்ணிருந்தது எப்படி இருக்கு, அவர் பண்ணிருந்த என்னாலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்னாலேயே நம்ப முடியலையே அவர் அப்படி பண்ணினார், அப்படி பண்ண தூண்டினது எது? அந்த அளவுக்கு சம்ஸ்காரங்கள்ல இருந்து வெளியில போயிட்டாரா? ஏதைகி அந்நேச்ச சந்தேகைகி விகலமே மனோதுனா. இந்த மாதிரியான சந்தேகங்களும் இது மட்டும் இல்ல, இது போல மற்ற சில சந்தேகங்களும் இருக்கு. அந்த சந்தேகங்களால என் மனசு என்ன ஆயிடுச்சு, விகலம், மிகுந்த கலக்கம் இருக்கு, மனசுல நிம்மதி இல்ல, மனசுல ஒரு இது இல்ல, ஐகாகிரியம் ஏற்படல, என் மனசு எதுலயும் ஒருமைப்படல. எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் இந்த சந்தேகங்கள் தான் என்னை கஷ்டப்படுத்துறது, இதுதான் என்ன படுத்துறதே ஒழிய இதுக்கு நடுவுல நான் பண்ற காரியங்கள்லாம் நான் என்ன பண்றேன், அந்த பண்றதுக்கு பலன் என்ன இருக்கும், எங்க குடும்பத்திலேயே இவ்வளவு பெரியவாளே இப்படி இருக்கும் பொழுது பாக்கி எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன ரொம்ப படுத்துறது. அதனால ஸ்திரம் குரு பிதஸ்தாதோ, பிதஹா தந்தையே அப்படிங்கிறான், அவர் தந்தைன்னு அட்ரஸ் பண்றான். ஏன்னா குல முதல்வரா இருக்கிறதுனால அதை என்ன பண்ண, ஸ்திரம் குரு. இப்ப என்ன எடுத்து, ப்ளீஸ் ஸ்டெபிலைஸ் மை மைண்ட், என்னுடைய மனசுல இருக்கிற சந்தேகங்களை போக்கி இந்த கஷ்டங்களை நீக்கி என்னை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி முடியும். ஸோ தட் நான் என்னுடைய ஃபியூச்சர்ல நான் என்னென்ன பண்றேனோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னாக்க எந்த அளவுக்கு எனக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும்னு தெரியல, எந்த அளவுக்கு எனக்கு ப்ரொசீட் பண்ண முடியும்னு தெரியல, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ ஸ்திரம் குரு பிதஸ்தாதோ சர்வஜ்ஞோசி தயாநிதே. ஏன்னா சர்வஜ்ஞா, நீதான் எல்லாத்தையும் தெரிஞ்சவர். ஏதாவது திவ்ய சக்தி இருக்கு, ஒவ்வொருத்தருடைய மனசு, அவளுடைய ப்ராப்ளங்கள், அவளுடைய திங்கிங், யார் யார் எப்படி நடந்துட்டாங்கிற சகல விஷயமும் தெரியும். அதனால ஏதோ பொறுத்தியார் கதை சொல்லிட்டு இருந்தா, இல்ல இந்த மாதிரி சமுதாயத்துல ஜனங்க எல்லாரும் இப்படி நடந்ததுன்னு கதை சொல்லியிருக்காரு. கிம்பதந்தியா, அதாவது கர்ணாகர்ணிகையா கதையை கேட்டு அதை சொல்றவர் இல்ல, எல்லா விஷயங்களையும் டைரக்டாவே தெரிஞ்சின்றவர். சண்டை நடக்கும் போது அந்த சண்டையில யார் யார் என்னென்ன நினைச்சா, யார் யார் எப்படி திங்க் பண்ணா, யார் எப்படி வியூ பண்ணாங்கிறது அவ்வளவுதையும் திருதராஷ்டிரனுக்கு சொல்லக்கூடிய சக்தியை சஞ்சயனுக்கு கொடுத்தவர். அப்படிப்பட்ட பெரியவரா இருக்கிற நீர், உனக்குதான் எல்லா விஷயமும் தெரியும், அதனால என்னுடைய சந்தேகங்களை போக்குங்கோ அப்படின்னு ஸ்திரம் குரு, ப்ளீஸ் ஸ்டெபிலைஸ் மை மைண்ட் அப்படின்னு என்ன பண்றான், அவரை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அவர் என்ன பதில் சொல்றாருங்கிறது அடுத்த இதுல பார்ப்போம். ஓம்